வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? கடவுள்கிட்ட நீ இதை தந்தா நான் உனக்கு இதை தர்றேன் அப்படின்னு டீல் பேசுகிறது மூட நம்பிக்கை. கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு கோயிலுக்கு போய் விரதம் இருந்தால் நம்மளுக்கு நல்லது செய்வாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை. அவனன்றி உன் அணுவும் அசையாது, அவன்தான் நடக்கும் அனைத்திற்கும் காரணம் அப்படின்னு நம்மளையே அவங்கள்ட்ட முழுமையாக ஒப்படைக்கிறது சரணாகதி. நம்பிக்கைக்கும் சரணாகதிக்கும் வித்தியாசம் இருக்குது. இது இன்னைக்கு தாட் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் கடையில் வாங்கின பச்சரிசி மாவு கொழுக்கட்டை மாவு எடுத்துருக்கிறேன். நான் இந்த கப்பில் 3 கப் மாவு எடுத்திருக்கேன். இது ஒரே மாவில் நம்ம எப்படி 3 டைப்பான கொழுக்கட்டை செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், வேலையெல்லாம் ரொம்ப இழுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரே மாவு ஒரே இது, பட் 3 டைப் கொழுக்கட்டை ஈஸியாக செய்யலாம். வாங்க பார்ப்போமா. விநாயகர் சதுர்த்தினாலே பூர்ண கொழுக்கட்டை தான் ஃபஸ்ட்டு செய்வோம். ஸோ அதுக்கு கடலைப்பருப்பு ஒரு 3 மணி நேரம் இந்த உலக்கில் ஒரு உலக்கு எடுத்து நல்லா ஊற வச்சுட்டு அது கொஞ்சமாக வேகிற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துக்கணும். அந்த மண் குவளை எடுத்தேன் இல்லையா, அதில் ஒரு உலக்கு எடுத்துருக்கிறேன். ஸோ 4-5 விசில் வேகட்டும். இப்போ நம்ம வெல்லம் அதில் போடுறதுக்கு நம்ம சீச்சு எடுத்துக்குவோம். இந்த மாதிரி சீச்சு எடுக்கும் போது கட்டிகள் இல்லாமல் நல்ல ஒரு நைஸ் துருவலாக வரும். மாவிளக்கு இதுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் சீப்பாங்க எங்கள் வீட்டில். அடுத்து பாருங்கள், அந்த இது வெந்துருச்சு. நல்லா தண்ணி கரெக்டான அளவில் ஊற்றுனனால தண்ணியை கீழே வடிக்காத அளவுக்கு கரெக்டாக வெந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம ஒரு மசிச்சு வச்சுக்கணும். இந்த கொழுக்கட்டைக்கெல்லாம் நெய் விட்டால் நல்லாயிருக்கும், பட் நெய் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் உடனடியாக வச்சு நெய்யை காய்ச்சியாச்சு. அந்த காய்ச்சின நெய்யிலேருந்து எடுத்து ஒரு ஸ்பூன் விட்டுட்டு அதில் ஒரு 1/2 கப்பு தேங்காய் துருவல், 1/2 கப்பு நம்ம கடலைப்பருப்பு வேக வச்சு மசித்தது, அதில் வெல்லம் ஒரு 3/4 கப்பு, 3ஐயும் சேர்த்து நம்ம கிண்டி விட்டுக்கணும். இதில் கொஞ்சமாக நம்ம ஏலக்காய் நுணுக்கி போடணும். ஏலக்காய் நுணுக்கும் போது அதில் உள்ள அந்த தோலை எடுத்து நம்ம டீ தூளோட போட்டு வச்சுக்கிட்டோம்னா டீ போடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ ஏலக்காய் தூளை போட்டுட்டு வெல்லம் போட்டு கிண்டும் போது இந்த மாதிரி வெல்லம் உருகி அது கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுக்குவோம். அடுத்து மாவு ரெடி பண்ணிக்கணும். கடையில் வாங்கினா கொழுக்கட்டை மாவு தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். 3 கப்பு மாவை எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு அதை லைட்டாக சூடு வர்ற வரையும் வறுத்து எடுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கை பொறுக்கிற சூடு வர்ற வரையும் வறுத்து எடுத்துட்டோம்னா கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். அவ்வளோதான், வறுத்து வச்சுட்டோம்னா மாவு ரெடி. இப்போ ஃபஸ்ட்டு கொழுக்கட்டை பூர்ண கொழுக்கட்டைக்கு மாவு தயார் பண்ணுவோம். அதுக்கு 1 கப்பு மாவுக்கு 1 கப்பு தண்ணி கொதிக்கும் போது கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கொதிக்க விட நம்ம 1 கப்பு மாவு எடுத்துகிட்டு அதில் போட்டு கிண்டிடலாம். அந்த சைடு பார்த்திங்கன்னா வெண்ணெய் கொதிக்க வச்சிட்ருக்கேன். வெண்ணெய் எப்படி செய்கிறது, நெய் எப்படி எடுக்கிறதுன்னு தனி வீடியோ போட்டிருக்கேன். அது கீழே லிங்க்கு கொடுக்குறேன், அதில் போய் பாருங்கள், ஈஸியாக செய்யலாம். ஸோ இந்த தண்ணி கொதித்தோடனே மாவு 1 கப் மாவு எடுத்து அதில் போட்டு கிண்டிட்டு அப்படியே ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடணும் ஒரு 10 நிமிஷத்துக்கு. பாருங்கள், நெய் ரெடி ஆயிடுச்சு. அந்த சைடு ஒரு பக்கம். இது 10 நாள் சேர்த்து வச்ச வெண்ணெயிலேருந்து நான் நெய் தயார் பண்ணியிருக்கேன். லிங்க்கு கீழே கொடுக்குறேன், போய் பாருங்கள் அந்த வீடியோவையும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவை எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெயை லைட்டாக விட்டுட்டு கையில் ஒட்டாமல் வர்ற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு உருட்டி வச்சுக்க வேண்டியதான். மாவு தயார், அந்த சைடு பூர்ணம் தயார். இப்போ நம்ம பூர்ணம் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம். இதுக்கு அச்சு கடையில் விற்கிது. எனக்கு போன வருஷம் இந்த கொழுக்கட்டை மாவோட ஃப்ரீயாக இந்த அச்சு கொடுத்தாங்க. கடையில் ஈயத்தில் ஸ்டீல்லாம் நல்லா கிடைக்கிது. ஸோ அதில் கொஞ்சம் எண்ணெயை விட்டு நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு உருண்டை மாவு எடுத்து உள்ளே வச்சு சுற்றி வர இந்த மாதிரி கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா எல்லா பக்கமும் அந்த மாவு போய் செட் ஆகிக்கிடும். நடுவில் ஒரு குழி மாதிரி ஒரு அமைப்பு ஏற்பட்டுரும். இதுக்குள்ளே நம்ம செஞ்சு வச்ச பூர்ணத்தை எடுத்து உள்ளே வச்சிடணும். ஒரு உருண்டை வச்சுட்டு மேலே உள்ள பகுதியெல்லாம் அப்படி மூடி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து அதை அப்படியே மூடுற மாதிரி சீல் பண்ண மாதிரி வச்சு இந்த மாதிரி எல்லா பக்கமும் நம்ம சைடில் தடவி விட்டுறணும். இப்போ நம்ம அந்த அச்சை பிரித்தோம் அப்படின்னா அழகான சூப்பரான பூர்ணம் கொழுக்கட்டை தயார். இனி இதை வேக வைக்க வேண்டியது தான் வேலை. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அச்சு இல்லைன்னு கவலைப்பட வேணாம். கையில் எண்ணெயை தொட்டுட்டு ஒரு உருண்டை மாவு எடுத்து இந்த மாதிரி சுற்றி வர ரவுண்டாக விரித்து விட்டோம்னா வட்டமான ஒரு ஷேப் கிடைக்கும். நடுவில் அந்த பூர்ணத்தை வச்சுட்டு எல்லா பக்கத்தையும் குவிச்சு கையால் அப்படி பிடிச்சி விட்டோம்னா பூர்ண கொழுக்கட்டை தயார்.
அவ்வளோதான். இதை ஆவியில் 7 to 8 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. ரொம்ப நேரம் வேக விட்டிங்கன்னா கொழுக்கட்டை வெடித்து ஒரு மாதிரி அந்த ஒயிட் கலரில் வச்ச மாவு வெடித்து வந்துடும். ஸோ 7 to 8 நிமிஷம் வெந்தவுடனே ஆஃப் பண்ணிடலாம். அது அந்த சைடு வேகட்டும். நம்ம அடுத்து இனிப்பு கொழுக்கட்டை தயார் பண்ணிடலாம். இனிப்பு கொழுக்கட்டைக்கு ஃபஸ்ட்டு பாகு மாதிரி நம்ம பாகு கிண்டணும்னு அவசியம் இல்லை. அந்த வெல்லத்தை கரைய வைக்கணும். 3/4 கப்பு வெல்லம், 1 கப்பு மாவுக்கு 3/4 கப்பு வெல்லம். உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான அளவு கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். அதில் ஒரு 1/2 கப்புக்கும் கீழே தண்ணி விட்டு நல்லா கரைஞ்ச உடனே வடிகட்டி திருப்பி எடுத்து அந்த பாத்திரத்தில் விட்டுக்கிறோங்க. அது நல்லா கொதிக்கும் போது அதில் ஏலக்காய் தூள், கொஞ்சமாக உப்பு, தேங்காய் துருவல் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச 1 கப்பு மாவை சேர்த்து பெசறணும். அப்படின்னா இந்த மாதிரி கெட்டியாக வந்துடும். அவ்வளோதான், ஆஃப் பண்ணி வச்சிட வேண்டியதான் அடுப்பை. இது கொஞ்சம் சூடு ஆறினவுடனே நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். அந்த சைடு பூர்ணம் கொழுக்கட்டை பாருங்கள் என்ன அழகாக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இதை ஆஃப் பண்ணிடணும். அதுக்கு மேலே வேக விடக்கூடாது. ஸோ அடுத்து ஒரு மிச்சம் இந்த மாதிரி ஒரு கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக இருக்குது. இதுக்கு உப்பு கொழுக்கட்டை நம்ம தயார் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு சின்ன வாணலியில் நல்லெண்ணெய் காய வச்சு கடுகு, உளுந்தம்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை போட்டுக்கலாம். தாளித்து அந்த மாவில் கொட்டி உப்பும் நல்லா கொதித்த வெந்நீரும், நல்லா கொதித்த தண்ணி இது, அதையும் லைட்டாக விட்டு பெசரிக்கிட்டே இருந்தோம்னா உருட்டுற பக்குவம் வந்தவுடனே நம்ம அவ்வளோதான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 2 மாவு, உப்பு கொழுக்கட்டைக்கான மாவு, பிடி கொழுக்கட்டை இனிப்பு கொழுக்கட்டைக்கான மாவு தயாராகிடுச்சு. இது ரெண்டையும் ஒரே நேரத்துலையே சேர்த்து பிடிச்சு நம்ம இட்லி சட்டியில் வச்சு அவிக்கலாம். ஸோ இது பாருங்கள், எண்ணெயை தொட்டுட்டு இந்த மாதிரி உருட்டினோம்னா கையில் ஒட்டாமல் உருட்டுற பக்குவம் வரணும். இது ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம பிடிச்சு வச்சிடலாம். பிடி கொழுக்கட்டை இதுதான் நம்மளோட பாட்டி தாத்தா காலத்துலேருந்து நம்ம வீட்டுகளில் செய்கிற கொழுக்கட்டை. பார்த்திங்கன்னா தெரியும். நல்லா அப்படி உருட்டிட்டு ஒரு பிடி கடைசியாக ஒரு அழுத்தணும் அப்படின்னா அந்த அச்சு, கையோட அச்சு அழகாக அவ்வளோ. அதுதான் பிடி கொழுக்கட்டை. அடுத்து உப்பு கொழுக்கட்டைக்கு எடுத்து நம்ம செஞ்ச மாவை எடுத்து கையில் எண்ணெயை தடவிட்டு உருட்டி வச்சிடணும். இதுவும் ஒரு 7 to 8 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா அவ்வளோதாங்க. விநாயகர் சதுர்த்திக்கு அவருக்கு ரொம்ப பிடிச்ச கொழுக்கட்டைகள் தயாராகிடுச்சு. விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாலே கொழுக்கட்டையும் சுண்டலும் தான். அடுத்து இன்னொரு கொழுக்கட்டை இருக்குது. அது மோதகம்னு சொல்லுவாங்க. அது அடுத்து ஒரு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த கீழே ஒரு குட்டி பிள்ளையார் இருக்கார் பாருங்கள். இவர் கண்ணாடி பிள்ளையார், கலர் கலராக கிளாஸில் இருக்கிற மாதிரி செஞ்சுருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். இது பழனியில் நான் வாங்கினேன். அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. விநாயகர் சதுர்த்திக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அனைவருக்கும் என்னோட விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். தேங்க்யூ.